ஹாய் எவ்ரிவான், இட்ஸ் மீ. இதுதான் எங்களோட அந்தமான் ட்ரிப்போட ஐட்னரி. டே 1 நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்னு பார்க்கலாம். ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் ஃபர்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் ஒரு மியூசியம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு ஜாப்பனீஸ் பங்கர்ஸ் அந்த மாதிரி ஸ்டஃப்லாம் பார்த்துட்டு ஓல்டு ஆன்டிக்ஸ் அந்த மாதிரி ஸ்டஃப்லாம் கொஞ்சம் பார்த்தோம். அதுக்கப்புறம் த ஓஜி ஸ்பாட் வழக்கம் போல் செல்லுலார் ஜெயில் போய் அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கே ஆக்சுவலி ரொம்ப வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. போய் நின்னாலே பயங்கரமாக டேன் ஆகுது. அங்கே எப்படி இருக்காங்கன்னே நம்ம ஊர் வெயிலெல்லாம் இது கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லைன்னு தோணுது. அப்புறம் எங்களால் லிட்ரலி மார்னிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியல. பிகாஸ் இட் வாஸ் ஸோ ஹாட். எங்களால் ரொம்ப ஹியூமிடாக இருந்துச்சு வெதர். நாங்கள் காலையில் அவ்வளோவா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. வி ஜஸ்ட் ரோம்ட் அரவுண்ட் அண்ட் டுக் ரெஸ்ட் அண்ட் தென் வி ஸ்டார்டட் அகெயின். ஒரு மத்தியானம் போல் லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் பண்ணுவோன்னு சொல்லிட்டு காபன்ஸ் க்ரூவ்னு சொல்லி ஒரு பீச் இருக்குது போர்ட் பிளேயரில். அங்கே போயிட்டு தான் எங்களோட ஸ்பீட் போட் ரைட்டை நாங்கள் புக் பண்ணி அங்கே போயிட்டு இட் வாஸ் ப்ரிட்டி எக்ஸ்பென்சிவ். என்ன கேட்டிங்கன்னா நான் இந்த பிளேஸை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு ஒன்றும் ஸ்பீட் போட் எனக்கு ஒர்த்தியாக தெரில. சும்மா ஒரு ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு 2 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்மளை திருப்பி கூப்பிட்டு போகிறாங்க. தென் நாங்கள் ஒரு ஈவினிங் டைம் போல் ஆக்சுவலி இங்கே அந்தமானில் ஒரு 4க்கெல்லாம் சன் செட் ஆயிரும் ஆல்மோஸ்ட். வண்டூர்னு சொல்லி எங்களுக்கு ஒரு லோக்கல் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இந்த பீச் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும்னு. ஆக்சுவலி இன்னும் போகணுன்னு நினைக்கிறேன் இந்த பீச்சுக்கு. நாங்கள் பக்கத்துலேயே இந்த இடத்துல யாரும் இல்லை அப்படின்றனால இறங்கி நிறைய ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிகிட்டு இருந்தோம். தீஸ் வேர் அவர் சன்செட் இமேஜஸ். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக டர்ன் அவுட் ஆயிடுச்சு. அது ரொம்பவே ஒரு காமான பிளேஸ். அஸ் ஐ ஆல்ரெடி மென்ஷன்டு ப்ரியர். ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான் இந்த வண்டூர் பீச். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு அந்த பீச்சுக்கு போகிறதுக்கு நீங்கள் இங்கேயே நின்றுடலாம். இங்கே கொஞ்சம் பீப்புள் கம்மியாக இருப்பாங்க. தென் நைட் ஷோ புக் பண்ணியிருந்தோம் அந்த செல்லுலார் ஜெயிலில். அதை போய் பார்த்துட்டு இதை நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் லைன் ரொம்பவே பெருசாக இருக்கும் ஆஃப்லைனுக்கு. தென் நம்ம ஊர் டின்னர் கிரேவிங் வந்துருச்சு. போயிட்டு நம்ம ஊர் ஃபுட் அப்படியே சாப்பிட்டு நாங்கள் எங்கள் டேவை முடிச்சிட்டோம். போயிட்டு நல்லா தூங்கணும். நெக்ஸ்ட் ஸ்டே